நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். Let's all stand up and read the scripture. John the Gospel, chapter 14, verses 1 to 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும். ಯೋಹಾನನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 4 ವಚನಗಳು. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಇರಲಿ, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ, ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಿಡಾರಗಳವೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನು. ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು, ಮತ್ತು ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳದ ಮಾರ್ಗವು ನಿಮಗೆ ತಿಳಿದಿದೆ ಅಂದನು. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு யாகுஷுவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். உட்காருங்க. நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீக நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியை அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். ನಾವು ಓದಿದಂತ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅನೇಕ ಸಲ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆனாலும் இன்றைக்கு இதிலிருந்து தேவன் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் கவனிக்கலாம். ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಏನನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡೋಣ. நாம் கடந்த காலங்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டு வந்தோம். ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அல்லது நாம் எங்கு போய் சேர வேண்டும் என்கிறதான ஒரு குறிக்கோள் நமக்கு இருக்கிறது. ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಗುರಿ ನಮಗಿದೆ. நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வருகிறோம், ನಾವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ, எதற்காக அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ, நாம் நம்முடைய உலக பிரகாரமான சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் இந்த பாதையிலே நாம் வருகிறோம், ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಸಂತೋಷವನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವೇಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ, அப்ப நாம் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம், ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ, இவைகளை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய பயணம் மிகவும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ಇದನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡರೆ ನಮ್ಮ ಪ್ರಯಾಣ ತುಂಬಾ ಅರ್ಥ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. எங்கே போகிறோம் என்று தெரியாதபடி நாம் போய்கொண்டே இருந்தோமானால் அப்ப நம்முடைய பயணத்திலே ஒரு அர்த்தம் இல்லை. ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ತಿಳಿಯದೆ ಹೋದರೆ ನಮ್ಮ ಪಯಣಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥ ಇರುವುದಿಲ್ಲ. அப்ப நாம் இப்பொழுது எங்கே போக போகிறோம்? ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ? நாம் ஒரு பாடலிலே பாடினோம், மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லி பாடினோம். ನಾವು ಒಂದು ಹಾಡನ್ನು ಹೇಳಿದ್ದೇವೆ, ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯೇ ಎಂಬುದು. அப்ப அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವೆವು ಎಂಬ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. அடுத்த பாடலிலே பாடினோம், இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ಮುಂದಿನ ಹಾಡನ್ನು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೆವು, ನಾವು ಲಕ್ಕೆಯನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. அந்த லக்கை என்று சொல்லுவது டார்கெட், நமக்கு இருக்கிறதான டார்கெட். ನಾವು ಆ ಲಕ್ಕೆ ಎನ್ನುವುದು ಒಂದು ಗುರಿ. அப்போ அதை நோக்கி ஓடுகின்றேன் என்றுதான் அடுத்த பாடலையும் நாம பாடினோம். ಅದನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ನಾವು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ದೇವೆ. அப்போ நாம இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ಆದ್ದರಿಂದ
ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ? அது நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியுமா? ಅದು ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆಯಾ? பழைய காலத்துல ஜான் பேனியன் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷகர் ரட்சணிய யாத்ரீகம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதினார். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಜಾನ್ ಬೆನಿಯನ್ ಎಂಬುವರು ರಕ್ಷಣೆಯ ಪುಸ್ತಕ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪುಸ್ತಕ, ரட்சணிய யாத்ரீகம், ರಕ್ಷಣೆಯ ಯಾತ್ರೆ ಎಂಬ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಆತನು ಬರೆದಿದ್ದನು. இங்கிலீஷ்ல பில்கிரிம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். பில்கிரிம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் ரிட்டன் பை ஜான் பேனியன். அப்போ அவர் அந்த ஒரு யாத்திரை, ரட்சணிய யாத்திரை என்ற பெயரிலே அவர் அதை சொல்லுகிறார். ರಕ್ಷಣೆಯ ಯಾತ್ರೆ ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நம்முடைய வேதத்தில் கூட யாத்திராகமம் என்கிறதான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಎಂಬ ಒಂದು ಪುಸ್ತಕ ಉಂಟು. அது டிரான்ஸ்லேஷன் கரெக்டான்னு எனக்கு தெரியல. விடுதலை இல்லையா? இது யாத்திரை, தமிழ்ல அது யாத்திரை அப்படிங்கிறதான ஜேர்னி, ஆமா, அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்துல கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த யாத்திரை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று அன்றைக்கு அவர்களிடத்தில் கேட்டால், நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ಅದಿನಗಳಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಯಾತ್ರೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದೆ ಎಂದು ಕೇಳಿದರೆ ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದರು, ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶದ ಕಡೆಗೆ. எங்களுக்கு தேவன் இதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு நேராக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார். ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಆದ್ದರಿಂದ ನಾವು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. இன்றைக்கு நாம் போகிற வழியில யாராவது ஒருவர் நம்மை நிறுத்தி நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன? ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಯಾರಾದರೂ ನಿಲ್ಲಿಸಿ ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದರೆ ನಿಮ್ಮ ಅರ್ಥ ಏನು? இப்ப நம் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நாம் கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பதில் இருக்கும். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೇಳಿದರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಉತ್ತರವು ಬೇರೆಯಾಗಿರುತ್ತದೆ. அப்ப அது சரியான பதிலா இருக்காது. ಅದು ಸರಿಯಾದ ಉತ್ತರವಾಗಿರುವುದಿಲ್ಲ. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு பயணத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இலக்கு அது ஒன்றே ஒன்றுதான். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಇರುವ ಲಕ್ಷ್ಯ ಒಂದೇ. அப்ப அந்த இலக்கை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நாம் அந்த பாதையிலே சரியாக நாம் பயணம் செய்ய முடியும். ನಮ್ಮ ಗುರಿ ಯಾವುದೆಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರೆ ಅದನ್ನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆದು ಹೋಗುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய இலக்கு என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. தெரியும் உங்களுக்கு எல்லாம். பயந்து கேட்டாச்சுன்னா நான் என்ன சொல்றதுன்னு பயந்து கை தூக்காம இருக்கிறீங்க. ஒரு ஆள் கை தூக்குனாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இலக்கை குறித்து தான் இப்ப நாம் வாசித்ததான வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ಆ ಗುರಿಯ ಬಗ್ಗೆನೇ ನಾವು ಓದಿದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. இரண்டாம் வசனம் இரண்டாம் பாகத்தில் சொல்லி இருக்கிறார். செகண்ட் வெர்ஸ், செகண்ட் பார்ட், லாஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். இரண்டாம் வசனத்துல லாஸ்ட் பார்ட், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಿಮಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ನೆಕ್ಸ್ಟ್, ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ, ಹೋಗಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. அப்போ கன்னடத்துல என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி, இந்த பார்ட் அங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು, ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. ஓகே, இருಬೇಕು அப்படின்னு சொல்லுது. இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். சரியா? எனிவே, அப்போ நாம் போக வேண்டிய இடம் எது என்று நாம் பார்த்தோமானால், ನಾವು ಹೋಗಬೇಕಾದಂತ ಸ್ಥಳ ಯಾವುದು ಎಂದು ನಾವು ನೋಡಿದರೆ, வாக்குத்தத்தம் பண்ணின யாகுஷுவா எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಯಾಗುಷುವ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೋ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬೇಕು. அதுதான் நம்முடைய பயணம்.
ಅದುವೇ ನಮ್ಮ ಪಯಣವಾಗಿರುತ್ತದೆ. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ಅದುವೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன், நீங்கள் என்னை விசுவாசித்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு யாகோவா சொன்னார். ನಿಮ್ಮನ್ನು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆಯ ಮಾಡಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋವ ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இங்கே யாகோஷுவா நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தருகிறார்? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯಾಕೋವ ನಮಗೆ ಎಂತಹ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்போ அவர் இருக்கிற இடம் எது என்பதை நாம் சரியாக தெரிந்து கொண்டால் அந்த இடத்துக்கு நேராக நாம் பயணப்படலாம். ಅವರು ಇರುವ ಸ್ಥಳ ಯಾವುದೆಂದು ನಮಗೆ ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬಹುದು. அதை குறித்து அவர் மேலும் என்ன பேசுகிறார் என்று பாருங்கள். 4ஆம் வசனத்தில், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்றார். ಮತ್ತು ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳದ ಮಾರ್ಗ ನಿಮಗೆ ತಿಳಿದಿದೆ. இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். ಸ್ಥಳವೂ ತಿಳಿದಿದೆ, ಮಾರ್ಗವೂ ತಿಳಿದಿದೆ. ஆமென். அல்லேலூயா. நான் எந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற இடமும் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்திற்கு போகிற வழியும் உங்களுக்கு தெரியும். ನಾನು ಯಾವ ಸ್ಥಳದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೋ ಆ ಸ್ಥಳವೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಅದಕ್ಕೆ ಹೋಗುವ ಮಾರ್ಗವೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. இப்ப தன்னுடைய சீஷர்களிடத்திலே இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಇಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அப்பொழுது அந்த சீஷர்களில் ஒருவனான தோமா எழுந்து சொல்லுகிறார், நீர் போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். ಅವರಲ್ಲಿ ಜೊತೆಲಿ ಇದ್ದ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ತೋಮನು ಎದ್ದು ಆತನನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಸ್ವಾಮಿ ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೀಯೋ ನಮಗೆ ತಿಳಿಯದು, ಮಾರ್ಗವು ಹೇಗೆ ನಮಗೆ ತಿಳಿದಿತ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யாகோஷுவா சொன்ன வார்த்தைக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார். ಯಾಕೋವ ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳಿಗೆ ಈತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. அப்போ யாகோஷுவா சொன்ன வார்த்தையை கிட்டத்தட்ட அவர் பொய்யாக்கி விடுகிறார். ಯಾಕೋವ ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಆತನು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಸುಳ್ಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஏன்னா யாகோஷுவா என்ன சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு அந்த இடம் தெரியும், உங்களுக்கு அதுக்கு வழியும் தெரியும் என்று சொல்லுகிறார். ಏಕೆಂದರೆ ಯಾಕೋವನು ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಆ ಸ್ಥಳವು ಯಾವುದಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ಅದರ ಮಾರ್ಗವು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ಆತನು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಧವಾಗಿ ಅವರಿಗೆ ಈ ಮಾರ್ಗ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பல முறை அவர்களிடத்தில் அவர் சொல்லி இருக்கணும். ಹಲವು ಸಲ ಅವರಿಗೆ ಈ ಮಾರ್ಗದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿರಬೇಕು. சொல்லாமல் யாகோஷுவா உங்களுக்கு அது தெரியும், நான் போகிற இடமும் தெரியும், அது வழியும் உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்ல மாட்டார். ಆತನು ಹೇಳದೆ ಎಂದಿಗೂ ಸ್ಥಳವೂ ಮಾರ್ಗವೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். ಆದರೆ ತೋಮನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. எப்படின்னு சொன்னா, நம்முடைய சபை விசுவாசிகளை போலவே அந்த சீஷர்களும் குறிப்பாக தோமாவும் இருந்திருக்கிறார். ನಮ್ಮ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಹಾಗೆ ತೋಮನು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದನು. எத்தனை தடவை நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும், இல்ல பாஸ்டர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க தெரியுமா? அப்படிதானா? எனக்கு தெரியும் நான் எத்தனை தடவை எடுத்திருக்கிறேன், ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க பாஸ்டர்னு சொல்லுவீங்க. ஏன்னா பாஸ்டர் ரெக்கார்டு ஒண்ணும் வைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. அதே மாதிரிதான் தோமாவும் இருக்கிறார். அப்ப தோமா கிட்ட யாகோஷுவா சொல்லாத ஒன்றை உங்களுக்கு நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டார். ತೋಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳದ ಮಾತನ್ನು ಆತನು ಎಂದಿಗೂ ಹೇಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. அப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழேயும் வருது. ಅದೇ ರೀತಿ ಕೆಳಗಡೆಯೂ ಆ ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ. பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையான்னு கேட்கிறார். ಫಿಲಿಪ್ಪನೇ ನಾನು ಇಷ್ಟು ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ಇನ್ನು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ? அப்போ பிலிப்பு கிட்ட அந்த மாதிரி கேட்கிறாருன்னா மொத்தம் எல்லா சீஷர்கள்ட்டயும் தான் அவர் பேசுறாரு. ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಎಲ್ಲರ ಶಿಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲೂ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. அப்ப அந்த இவ்வளவு காலத்தும் அந்த 12 சீஷர்களுக்கும் அவர் தான் யார் என்பதையும், எதற்காக வந்தேன் என்பதையும், எங்கே போகிறேன் என்பதையும் எல்லாவற்றையும் அவர் பல விஷயங்களிலே சொல்லி இருக்கிறார். ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು
ಆತನು ಯಾರು, ಎಲ್ಲಿಂದ ಬಂದೆ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದನ್ನು ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರಿಗೂ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿಯೂ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப தான் யார் என்பதை சொல்லி கொடுத்தபடியினால் தான் இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட இருந்தும் என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். ಆತನು ಆತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದರಿಂದಲೇ ಆತನ ಕೇಳುತ್ತಾನೆ, ಇಷ್ಟು ದಿವಸ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದರೂ ನೀನು ನನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ. ஒரு முறையாகிலும் சொல்லவில்லை என்றால் யாகுஷு அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க மாட்டார். ಆತನು ಒಂದು ಸಲಿಯೂ ಆ ರೀತಿ ಮಾತು ಹೇಳದಿದ್ದರೆ ಆತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. அதே போலத்தான் நான் இருக்கும் இடத்தில் இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது அதை பல முறை சீஷர்களுக்கு அந்த இடம் என்ன என்பதை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಆತನು ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಹಲವು ಸರಿ ಹೇಳಿದ್ದರೂ ಶಿಷ್ಯರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஆனால் இவர்கள் யாரும் எப்பவும் போல ஒன்றையுமே அவர்கள் கவனிக்கவில்லை. ಏಕೆಂದರೆ ಅವರು ಆ ಶಿಷ್ಯರು ಯಾವಾಗಲೂ ಅದನ್ನು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಗಮನಿಸಲಿಲ್ಲ. ஏன் கவனிக்கல? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಗಮನಿಸಲಿಲ್ಲ? அதுவும் கிட்டத்தட்ட உங்களை போலவே தான். ಅವರು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನಿಮ್ಮ ಹಾಗೆಯೇ. எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் யாகுஷுவா புது புது காரியங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். ಏಕೆಂದರೆ ಯಾಕೋಬ ಪ್ರತಿ ದಿನನೂ ಹೊಸ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದನು. புது புது காரியங்களை அவர்களுக்கு காட்டி கொண்டிருந்தார். ಹೊಸ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದನು. அப்போ அவர் எதை காட்டுகிறார் அப்படின்னா இவர் என்னவா இருப்பார் என்று ஆராய்வதற்கு பதிலாக ಅವರು ಏನಾಗಿರಬಹುದು ಎಂದು ಶೋಧಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ அவர் பலமுறை சொல்லி இருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி இருக்கிறார். ಆತನು ಅನೇಕ ಸರಿ ಹೇಳಿದ್ದಾನೆ, ಸತ್ಯವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿರಿ, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವವು ಅವುಗಳಲ್ಲಿವೆ ಎಂಬುದಾಗಿ. அதற்கு பதிலாக சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಶಿಷ್ಯರು ಏನು ಮಾಡಿದರು? இவர் யாரோ, ಈತನು ಯಾರೋ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ಸಮುದ್ರವು ಗಾಳಿಯು ಈತನ ಅಪ್ಪಣೆಗೆ ತಲೆ ಬಾಗುತ್ತವಲ್ಲ. அப்ப இவர்கள் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்திருந்தால் இவர் யார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள். ಆದ್ದರಿಂದ ಸತ್ಯವೇದವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿದರೆ ಈತನು ಯಾರು ಎಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿಯ ಬರುತ್ತಿತ್ತು. யாகுஷுவா வாழ்ந்த அந்த 3.5 வருஷ காலங்களிலே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது. ಯಾಕೋಬ 3.5 ವರ್ಷ ಜೀವನ ನಡೆಸಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ಇವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿತ್ತು. அதுல ஏதோ கொஞ்சம் தான் நம்ம பைபிள்ல எழுதி இருக்கு. ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னும் அநேக விஷயங்கள் பைபிள்ல எழுதப்படல. ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு தீர்க்கதரிசி, யாகுஷுவா தீர்க்கதரிசியாக தான் அறியப்பட்டார். ಯಾಕೋಬನು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪರಿಚಯವಾದರು. அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஒரு மரித்து போன சடலத்தை தொடக்கூடாது. ಒಂದು ಪ್ರವಾದಿಯು ಸತ್ತಂತ ದೇಹವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. ஆனா யாகுஷுவா என்ன பண்ணாரு? ಆದರೆ ಯಾಕೋಬ ಏನು ಮಾಡಿದರು? மரித்தவனுடைய பாடையை தொட்டார். ಸತ್ತಂತಹ ಅವರ ಚಟವನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಿದರು. அப்ப அவர் செய்யக்கூடாது அதை. ಅವರು ಆ ರೀತಿ ಮಾಡಬಾರದು. ஆனா அவர் செய்தார். ಆದರೆ ಆತನು ಮಾಡಿದನು. உடனே அவன் உயிரோடு எழுந்தான். ತಕ್ಷಣ ಆತನ ಜೀವದಿಂದ ಎದ್ದನು. குஷ்டரோகிகளை தொடவே கூடாது, அவர்கள் பக்கத்திலே போகக்கூடாது. ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳನ್ನು ಮುಟ್ಟಲೇಬಾರದು, ಅವರ ಪಕ್ಕಕ್ಕೂ ಹೋಗಬಾರದು. அந்த குஷ்டரோகி சரீரத்தை தொட்டு சுகமாக்கினார். ಆ ಕುಷ್ಠರೋಗಿಯ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಿ ಆತನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியங்களை அவர் செய்தார். ಇವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. அப்ப இதெல்லாம் சீஷர்களுடைய கண்களுக்கு ஒரு பிரமிப்பாக, ஒரு மலைப்பாக தெரிந்தது. ಶಿಷ್ಯರಿಗೆ ಇವೆಲ್ಲ ನೋಡ್ತದ ತುಂಬಾ ಭ್ರಮಿಸತಕ್ಕಂತ ವಿಷಯಗಳು ಅವರ ಕಣ್ಣಿಗೆ ಬಿದ್ದವು. அப்ப அந்த விஷயத்துல ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்து விட்டார்களே தவிர அவர் யார் என்பதை சிந்திக்க தவறிவிட்டார்கள். ಆತನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಅವರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತಿದ್ದರ ವಿನಃ ಆದರೆ ಈತನು ಯಾರು ಎಂದು ಅವರು ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இடைக்கீடு அவர் அடிக்கடி அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி. ಆತನು ಆಗಾಗ ಅವರನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದನು, ನಾನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அவர் சீஷர்களே அந்த வெளிப்பாடை சொல்லுகிறாங்க அவர்கிட்ட. ಶಿಷ್ಯರೇ ಆ ಪ್ರಕಟಣೆ ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அதுக்கு பிறகு சீஷர்களே மறந்து போயிடுறாங்க. ಅದಾದ ಶಿಷ್ಯರೇ ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்கள் அதை முழுமையாக அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ಅವರು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲಿಲ್ಲ. அது முழுமையாக உள்வாங்கி இருந்தால் அட்லீஸ்ட் தனியாக உட்கார்ந்து சிந்தித்து பார்த்திருப்பார்கள், இவர் யாரா இருக்கார். ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆக அவர் யார் என்று யாருமே அறிந்து கொள்ளவில்லை. ಆದ್ದರಿಂದ ಅವರು ಯಾರು ಎಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. யார் என்று அறியவில்லை. அப்படியானால் இவர் போகிற இடம் எது என்று எப்படி அறிந்திருப்பார்கள்? ಅವರು ಯಾರು ಎಂದು ಇವರಿಗೆ ತಿಳಿದಿದ್ದ ಮೇಲೆ ಅವರು ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಎಲ್ಲಿ ಎಂದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. அதுவும் தெரியாது. அப்ப போகிற வழி எப்படி தெரியும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಹೇಗೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ?
ஆனால் யாகுஷுவா சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். ಆದರೆ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சரி, தெரியவில்லை என்பதை தோமா சொன்ன உடனே யாகுஷுவா என்ன பதில் சொல்றார் பாருங்க. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು ತೋಮ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಯಾಕೋಬ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ನಾನೇ ಮಾರ್ಗವೂ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. அப்ப என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. இப்ப என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொன்ன உடனே அப்ப இவர் வேற பிதா வேற என்று நமக்கு இங்கே தோன்றும். ನಾನಲ್ಲದೆ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಯಾರು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರೆ ನಮಗೆ ತಂದೆ ಬೇರೆ ಇವರು ಬೇರೆ ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இப்படி யாராகிலும் கேட்டால் நமக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த வசனத்தை வைத்தே விளக்கம் சொல்ல முடியுமா? ಈ ರೀತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಯಾರಾದರೂ ಕೇಳಿದರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನೇ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡಲು ಸಾಧ್ಯನಾ? சிந்தித்து பாருங்க. யாராகிலும் சொல்ல முடிந்தா கருத்தை தூக்குங்க. ஆமா, ஆமென். ஓகே, வெரி குட், வெரி குட். அப்ப என்னால இல்லாம நீங்க பிதாவின் இடத்துல வர முடியாது அப்படிங்கிறார். ನಾನಿಲ್ಲದೆ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಯಾರು ಬರಲು ಸಾಧ್ಯ? இப்ப எங்க பிரச்சனை வருகிறதுன்னா, ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ತೊಂದರೆ ಬರುತ್ತದೆ ಎಂದರೆ பிதா வேற ತಂದೆ ಬೇರೆ சொன்னவர் வேற என்று ஜனங்கள் நினைப்பதனால பிரச்சனை வருகிறது. ಹೇಳಿದವರು ಬೇರೆ ಎಂದು ಹೇಳುವುದರಿಂದ ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿ அல்லாமல் பிதாவினிடம் என்று சொல்லும் பொழுது பிதா வேற எங்கேயோ இருக்கிறாரு, அவர்கிட்ட இவர் நம்மளை கூட்டிட்டு போவார்னு நினைக்கிறாங்கல்ல. ತಂದೆ ಬೇರೆ ಎಲ್ಲಿಯೋ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಬಳಿಗೆ ಈತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பிதா என்றால் ஜீவன் என்று பொருள். ತಂದೆ ಎಂದರೆ ಜೀವ ಎಂದು ಅರ್ಥ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொதுவாகவே உலக பிரகாரமாக தந்தை யாராக இருக்கிறார்? ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆ ಯಾರು ಎಂದರೆ ಅವರು ಜೀವ ಕೊಡುವವರು. அப்ப அந்த இடத்துல இது எப்படி வாசித்தால் சரியாக புரியும்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಓದಿದರೆ ಇದು ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ? பிதாவினிடத்தில் வரான் என்பதற்கு பதிலாக ஜீவனிடத்திற்கு வர முடியாது. ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೇಳುವ ಬದಲು ಜೀವದ ಬಳಿಗೆ ಬರಲು. என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். ಜೀವ ಎಂದರೆ ನಿತ್ಯ ಜೀವ. அப்ப என்னால இல்லாமல் யாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இங்கே செய்தி. ನಾನಲ್ಲದೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದೇ ಇಲ್ಲಿ ಸಂದೇಶ. ஹல்லேலூயா. அப்ப பிதா என்றால் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப என்னால இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, அங்க வர முடியாது. ನಾನಲ್ಲದೆ ಯಾರು ಅಲ್ಲಿಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப அதைத்தான் யாகூஸ் சொல்றாரு, அந்த இடமும் நான் தான், ಆದ್ರಿಂದ ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಆ ಸ್ಥಳವೂ ನಾನೇ, அதுக்கு போகிற வழியும் நான் தான், ಅದಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವೂ ನಾನೇ, அதற்குள்ள சத்தியமும் நான் தான், ಅದರೊಳಗೆ ಇರುವಂತ ಸತ್ಯವೂ ನಾನೇ, எல்லாமே நான் தான் சொல்றேன். ಎಲ್ಲವೂ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ அந்த வழியும் சத்தியமும் ஜீவன் என்று அவர் 3 விதமாக சொல்லும்போது, அந்த வழியும் அவர்தான். எங்க? நித்திய ஜீவனுக்கு போகிற வழியும் அவர்தான். ಆತನೇ ಸತ್ಯ ಮಾರ್ಗ ಜೀವ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಆ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವ ಮಾರ್ಗವೂ ಈತನೇ, அந்த சத்தியமும் அவர்தான். ಆ ಸತ್ಯವೂ ಆತನೇ. எந்த சத்தியம்? எந்த சத்தியத்தை பின்பற்றினால் இந்த வழியிலே நீங்கள் போக முடியுமோ அந்த சத்தியமும் அவர்தான். ಯಾವ ಸತ್ಯದ ಮಾರ್ಗದಿಂದ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗುತ್ತೀರೋ ಆ ಸತ್ಯವೂ ಈತನೇ ಆಗಿದ್ದಾನೆ. சரி, இந்த வழியில போய் இந்த சத்தியத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் எங்கே போய் சேர்வீர்கள்? ஜீவனிடத்தில் போய் சேர்வீர்கள். ನೀವು ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸತ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರೆ ನೀವು ಜೀವದ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುವಿರಿ. அந்த ஜீவனும் நானே தான். ಆ ಜೀವವು ನಾನೇ ಆಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. நான் தான் அந்த ஜீவன். ನಾನೇ ಆ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. இதே மாதிரி வேறொரு இடத்துல சொல்லுவார், ಇದೇ ರೀತಿ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲೂ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ನಾನೇ ಜೀವವೂ ಪುನರುತ್ಥಾನವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அப்ப உயிர்த்தெழுதலும் அவர்தான், ಪುನರುತ್ಥಾನವೂ ಆತನೇ, நித்திய ஜீவனும் அவர்தான். ನಿತ್ಯ ಜೀವವೂ ಆತನೇ. அப்படி இருக்கும்போது யாகுஷோ வரும்போது மரித்தவர்களை தன்னோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லும் பொழுது, ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಬನು ಬರುವಾಗ ಸತ್ತವರನ್ನು ತನ್ನೊಂದಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ, அப்ப அவர் மட்டும் வருவாரா, இல்ல அவரோடு கூட ஒரு பெரிய கூட்டமே வருமா? ಆತನು ಮಾತ್ರ ಬರುತ್ತಾನ, ಆತನೊಂದಿಗೆ ದೊಡ್ಡ ಗುಂಪು ಬರುತ್ತದ? அவர் மட்டும்தான் வருவார். அவர் மட்டும்தான் வருவார். ஏன்? அவர்தான் உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்க போறாங்க?
ಆದ್ದರಿಂದ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ಪರಿಶುದ್ಧರು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ? அவருக்குள் இருப்பார். ಆತನೊಳಗಡೆ ಇರುವರು. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அவருக்குள் இருப்பார்கள் என்பதினாலே திரளான கூட்டத்தோடு அவர் வருவார் என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டம் அவருக்குள் தான் இருக்கும். ಆದ್ದರಿಂದ ದೊಡ್ಡ ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಆತನು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಆ ಗುಂಪು ಆತನೊಳಗಡೆನೇ ಇದೆ. இதை விளக்கும்படியாக ரெவலேஷன் சாப்டர் 1க்கு போகலாம். ரெவலேஷன் சாப்டர் 1 15ஆம் வசனம் verse 15. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಬೆಂಕಿಯ ಉರಿಯಂತೆಯೂ ಆತನ ಪಾದಗಳು ಕುಲುಮೆಯಲ್ಲಿ ಕಾಯಿಸಿದ ತಾಮ್ರದಂತೆಯೂ ಆತನ ಧ್ವನಿಯು ಜಲಪ್ರವಾಹದ ಘೋಷದಂತೆಯೂ ಇದ್ದವು. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்கள் இடுகிற சத்தம் அதாவது அவருடைய சத்தம் எப்படி இருந்ததா? ಆತನ ಶಬ್ದವು ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹದಂತೆ ಇತ್ತು. அப்ப அந்த பெருவெள்ளத்தின் இரைச்சல் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ಆ ದೊಡ್ಡ ಪ್ರವಾಹ ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? அது அநேக பரிசுத்தவான்களுடைய துதிகள். ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸ್ತೋತ್ರಗಳು. அப்ப அந்த அநேக பரிசுத்தவான்களுடைய அந்த சத்தம் அவர் ஒருவருடைய சத்தமாக கேட்கிறது. ಆ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸ್ತೋತ್ರಗಳು ಆ ಒಬ್ಬನ ಧ್ವನಿಯಾಗಿ ಇರುತ್ತಿತ್ತು. இது வேதத்துல வேறொரு இடத்துல கூட இருக்கு, பெருவெள்ளத்தின் இரைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை நம்ம பார்க்கலாம் பிறகு. அப்போ அந்த அநேகருடைய சத்தம் எப்படி இருக்க போகிறது? பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டாலும் ಅನೇಕರ ಶಬ್ದಗಳು ಜಲಪ್ರವಾಹದ ಹಾಗೆ ದೊಡ್ಡ ಜಲಪ್ರವಾಹದ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರು அந்த இவன் யோவான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரே ஒருவர் தான் அந்த சத்தத்தை உண்டாக்குகிறார். ಆದರೆ ಸ್ಥಾನಿಕ ಯೋಹಾನನ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಮಾತ್ರನೇ ಇತ್ತು. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அதே போல அநேக பரிசுத்தவான்களை, உயிரோடு எழுந்த பரிசுத்தவான்களை அவர் தன்னோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லும் பொழுது அவர் நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்னதினாலே அவர்கள் அத்தனை பேரும் அவருக்குள்தான் இருப்பார். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ಜೊತೆಗೆ ಪರಿಶುದ್ಧವಂತ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲರೂ ಆತನ ಒಳಗಡೆನೆ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இனி நாம் மறுரூபமாகிறவர்களும் எப்படி இருப்போம்? ಆದರೆ ಮರುರೂಪ ಹೊಂದುವವರು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೇವೆ? நாம் ஜீவனோடு இருக்கிறவர்களும் அவருக்குள் ஐக்கியமாகி விடுவோம். ಜೀವನದೊಂದಿಗೆ ಇರುವವರು ಆತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ மறுரூப மலையிலே யாகோஷுவா சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது ರೂಪಾಂತರ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಯಾಕೋಷುವನು ಶಿಷ್ಯರಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುವಾಗ அங்கே மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ಮೋಶೆಯು ಎಲಿಯನು ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಹಾಗೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ஒரு பக்கத்தில் மோசே நிற்கிறார், இன்னொரு பக்கத்தில் எலியா நிற்கிறார். ಒಂದು ಕಡೆ ಮೋಶೆಯು ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಎಲಿಯನು ನಿಂತಿದ್ದರು. சோ இவர்கள் தரிசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருப்பது போல் தெரிகிறது. ಅವರು ದರ್ಶನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇಬ್ಬರು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಇರುವುದನ್ನು ಕಂಡರು. அந்த தரிசனம் முடிந்து கண் திறந்து பார்க்கும் பொழுது அங்கு யாகோஷுவா தனியாக நிற்கிறார். ಆ ದರ್ಶನವನ್ನು ನೋಡಿ ಅವರು ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ನೋಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಯಾಕೋಷುವ ಒಬ್ಬರೇ ಅಲ್ಲಿ ಇದ್ದರು. அப்போ மோசேயும் எலியாவும் எங்கே போனார்கள்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಮೋಶೆಯು ಎಲಿಯು ಎಲ್ಲಿ ಹೋದರು? அவர்கள் யாகோஷுவாவுக்குள் ஐக்கியம். ಅವರು ಯಾಕೋಷುವನೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾದರು. மோசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? ಮೋಶೆ ಯಾರಿಗೆ ಗುರುತಾಗಿದ್ದಾರೆ? மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದವರಿಗೆ ಆತನು ಗುರುತಾಗಿರುತ್ತಾರೆ. எலியா யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? ಎಲಿಯ ಯಾರಿಗೆ ಆತನು ಗುರುತಾಗಿದ್ದಾರೆ? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವವರಿಗೆ ಗುರುತಾಗಿರುತ್ತಾರೆ. இதைத்தான் யாகோஷுவா சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ಆದ್ದರಿಂದ சொன்னார். ಯಾಕೋಷುವನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾನೇ ಜೀವವೂ ಪುನರುತ್ಥಾನವೂ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ உலகம் வெறும் சொப்பனத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நாம பல பேரை பார்ப்போம், 2 பேரை பார்ப்போம், 3 பேரை பார்ப்போம்னு சொப்பனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ಲೋಕ ಕನಸು ಕಾಣುತ್ತಿದೆ, ನಾನು ಇಬ್ಬರೊಂದಿಗೆ ಮೂರರೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் சொப்பனத்திலிருந்து வெளியே வந்தால்தான் தெரியும் அவருக்குள் எல்லாம் அடக்கம் என்று சொல்லி. ಆ ಕನಸಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಆತನೊಂದಿಗೆ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. Hallelujah.
அப்ப யாகுஷுவா போகிற இடம் என்ன என்று நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ಆದ್ರಿಂದ ಯಾಕೋಬನು ಹೋಗುವ ಸ್ಥಳ ಯಾವುದೆಂದು ನಾವು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? சரி, அவர் தனிப்பட்ட முறையில தன்னை நான் ஒரு இடத்தை உங்களுக்காக அல்லது ஒரு சிட்டியை அல்லது ஒரு ஏதோ ஒண்ணு நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றார். ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಯಾವುದೋ ಒಂದು ಸಿದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய மனசுல என்ன வருகிறது? ಆಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತದೆ? அவர் பரலோகத்துல எனக்காக ஒரு பெரிய வீடை கட்ட போகிறார். ಅವರು ಪರಲೋಕದ ನನಗಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இல்லையா? பெரிய வீடை கட்ட போறார், பெரிய மாளிகை கட்ட போறார் எனக்காக. ಆತನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அதெல்லாம் பொன்னால தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கும். ಅವು ಎಲ್ಲವೂ ಚಿನ್ನದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತವೆ. எல்லாம் பளிங்கினால இருக்கும். இல்லையா? மார்பிள்ஸ் இருக்கு. இப்படி பல விதமான சொல்றாங்கல்ல, பிரசங்கிமார்கள் சொல்றாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் எங்க வீடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಪರಲೋಕದ ನಮ್ಮ ಮನೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப அவர் போயிட்டு அங்க ஹவுசிங் சொசைட்டி ஏதோ பண்ணி பெரிய பிளான் பண்ணி அங்க என்ன செய்றாரு? எல்லாருக்கும் வீடு கட்டி அங்க வைக்கிறார். அப்படிதானா? யாகுவா எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு பட்டணமாக மாற்றுவேன்னு சொல்றார். ಯೆರೆಮೀಯನಿಗೆ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಒಂದು ಪಟ್ಟಣವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Jeremiah chapter 1 verse 18. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ಇಗೋ, ನಾನು ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಯೆಹೂದದ ಅರಸರು, ಅಧಿಪತಿಗಳು, ಯಾಜಕರು, ಸಾಧಾರಣ ಜನರು, ಅಂತೂ ದೇಶದವರೆಲ್ಲರನ್ನು ಎದುರಿಸತಕ್ಕ ಕೋಟೆ ಕತ್ತಲುಳ್ಳ ಪಟ್ಟಣವನ್ನಾಗಿಯೂ ಕಬ್ಬಿಣದ ಕಂಬವನ್ನಾಗಿಯೂ ತಾಮ್ರದ ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನಾಗಿ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದೇನೆ. அப்ப சொல்றாரு, இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்குவேன். அல்லேலூயா. ஆமா, உன்னைத்தான் நான் என்ன செய்ய போறேன்? பெரிய அரணிப்பான பட்டணம். ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ತಾಮ್ರದ ಪೌಳಿ ಗೋಡನ್ನಾಗಿಯೂ இல்ல ಕೋಟೆ ಕತ್ತಲುಗಳ ಪಟ್ಟಣವನ್ನಾಗಿಯೂ. ஆமா, உன்னை ஸ்ட்ராங்கான ஒரு பட்டணமாக நான் நினைச்சே போறேன், ஆக்க போறேன். யார? எரேமியா தீர்க்கதரிசி என்கிற ஒரே ஆளை அவர் என்ன செய்ய போறாரா? பெரிய பட்டணமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணமா அவரை மாற்ற போறார். ಆ ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಯಾಕೋಬನು ಒಂದು ಕೋಟೆ ಕತ್ತಲುಳ್ಳ ಪಟ್ಟಣನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. இப்ப யாகுஷு ஒரு பெரிய பட்டணத்தை கட்ட போறாருன்னா அங்க நீங்க எதை எதிர்பார்க்கணும்? ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ನೀವು ಏನನ್ನು ಎದುರು ನೋಡಬೇಕು? இந்த எரேமியா போல நம்ம எல்லாரையும் அவர் மாற்ற போகிறார் என்று நீங்கள் ಈ விசுவாசிக்கிறீர்கள். ಯೆರೆಮೀಯ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ನೀವು ನಂಬಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மைத்தான் அப்படி ஒரு இடமாக மாற்ற போகிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನೇ ಅಂತ ಸ್ಥಳವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போகல, ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು வேறொரு பிளானட்டுக்கு நம்மள கொண்டு போகல, ಬೇರೆ ಒಂದು ಗ್ರಹಕ್ಕೆ ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நம்மையே அந்த பட்டணமாக மாற்றுகிறார். ನಮ್ಮನ್ನೇ ಆತನು ಪಟ್ಟಣವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அப்ப எந்த இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போறாரு? ಆದ್ದರಿಂದ ಅವು ಯಾವ ಸ್ಥಳವನ್ನು ನಮಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಲು அத ಹೋಗುತ್ತಾನೆ, பத்தி அவர் என்ன சொல்றாரு? ಅದರ ಬಗ್ಗೆ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? அந்த இடம் நான் இருக்கும் இடம் என்று சொல்லுகிறார். ಆ ಸ್ಥಳವೇ ನಾನು ಇರುವ ಸ್ಥಳ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த பட்டணமாக அவர் நம்மை மாற்றுகிறார். ಆತನು ಎಲ್ಲಿ ಇದ್ದನೋ ಅಲ್ಲಿಯೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪಟ್ಟಣವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெறும் சின்ன வீடா இல்ல. ಅವನು ಸಣ್ಣ ಮನೆಯಾಗಿ ಅಲ್ಲ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பெரிய மாளிகையாக இல்ல, ಒಂದು ದೊಡ್ಡ ಅರಮನೆ ಹಾಗೆಯೂ ಅಲ್ಲ. உங்களை ஒரு பட்டணமாக அவர் மாற்ற போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣವಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. எங்க மாற்ற போகிறார்? ಆತನು ಎಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ? அவர் இருக்கும்படியான ஒரு இடத்திலே அதை மாற்ற போகிறார். ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அப்ப அந்த இடம், அந்த அவர் தங்கும்படியான ஒரு இடமாக மாறின பிறகு ಆತನು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದ ಮೇಲೆ அவர் என்ன செய்வாரா? ಆತನು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்கும்படியாக நம்மை அங்கே கொண்டு சேர்ப்பார். ಆತನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. அதாவது அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைமைக்கு நம்மை அவர் உயர்த்துவார். ಆತನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದನೋ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் சொல்றாரு, நான் இருக்கும் இடத்தில்
நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை நான் அங்கே கொண்டு வந்து சேர்ப்பேன். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತೇನೆ. அதை ஒரே வார்த்தையில் சொன்னால் எப்படி சொல்லலாம்? ಅದನ್ನು ಒಂದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದರೆ ಹೇಗೆ ಹೇಳಬಹುದು? நம்மை அவரை போல மாற்றி விடுவார். ನಮ್ಮನ್ನು ಆತನ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் இது 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், John 14:20. ನಾನು ನನ್ನ ತಂದೆಯಲ್ಲಿಯೂ ನೀವು ನನ್ನಲ್ಲಿಯೂ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ಇರುವುದನ್ನು ನೀವು ಆ ದಿನದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை நீங்கள் அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவர் தங்கி இருக்கிற இடம் எது? இந்த வசனத்தின்படி ಆತನು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ ಯಾವುದು? ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ அவர் நமக்குள் தான் தங்கி இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்போ நாம் அவர் தங்கும் இடமாக மாறும்படி அவர் நம்மைத்தான் மாற்றப் போகிறார். ಆತನು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನೇ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை மாற்றின பிறகு அவர் செய்ய போகிற காரியம் என்ன? ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ ಮೇಲೆ ಆತನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಏನು? நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರುವಿರಿ. ஆமென். அப்ப அவர் இருக்கிற இடம் எது? ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಯಾವುದು? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் என்று சொல்லுகிறார். ನಾನು ನನ್ನ ತಂದೆಯಲ್ಲಿಯೂ ನೀವು ನನ್ನಲ್ಲಿಯೂ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப அவர் இங்கே வரும்போது ஒரு குமாரனாக வந்தார். ಆತನು ಇಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಂದು ಕುಮಾರನಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. அப்ப குமாரனாக வந்து குமாரன் செய்யக்கூடிய வேலைகளை செய்து முடித்த பிறகு ಕುಮಾರನಾಗಿ ಬಂದು ಆತನು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ அவர் எங்க போய் விடுவார்? ಆತನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ? பிதா என்கிற ஸ்தானத்துக்கு அவர் போய் விடுவார். ತಂದೆ ಎಂಬ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಆತನು ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ಇದರಿಂದ ನಮಗೆ ಏನು ತಿಳಿಯುತ್ತದೆ? அந்த பிதா என்பது இவர்தான். ಆ ತಂದೆ ಎಂದರೆ ಈತನೇ. எத்தனை வசனங்களில் இருந்து பிதாதான் குமாரனாக வந்தார் என்று நாம் காட்ட முடியும்? ಎಷ್ಟು ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ತಂದೆಯೇ ಮಗನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ತೋರಿಸಬಹುದು. நம்ம ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால் அங்கே அவர் சொல்லுகிறார், இந்த குமாரன் யாரு? நித்திய பிதா என்று சொல்லுகிறார். வாசிங்க. ஐசாயா 9:6. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆಯಷ್ಟೇ, ವರದ ಮಗನು ನಮಗೆ ದೊರೆತನು, ಆಡಳಿತವು ಅವನ ಬಾಹುವಿನ ಮೇಲೆ ಇರುವುದು, ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನು, ಆಲೋಚನಾ ಕರ್ತನು, ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು, ನಿತ್ಯನಾದ ತಂದೆ, ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು ಎಂಬುವು ಅವನ ಹೆಸರು. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப இங்கே அவர் குமாரன் என்பவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ಇಲ್ಲಿ ಕುಮಾರ ಮಗ ಎಂಬುದು ಯಾರೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நித்திய பிதா தான் குமாரனாக அங்கே வருகிறார். ನಿತ್ಯನಾದ ತಂದೆಯೇ ಅಲ್ಲಿ ಮಗನಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. இனி புதிய ஏற்பாட்டில் யாகோஷு அப்படி சொல்லி இருக்கிறாரா? நான் தான் பிதா என்று சொல்லி இருக்கிறாரா? ಆದರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ನಾನೇ ತಂದೆ ಎಂದು ಎಲ್ಲಿಯಾದರೂ ಹೇಳಿದ್ದಾರಾ? நேரடியாக சொல்லவில்லை. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நேரடியாக சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். ಆತನು ನೇರವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ, ಆತನು ಸೌಮ್ಯ ರೂಪವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல நேரடியாக சொல்லி இருக்கிறார். ಆದರೆ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆತನು ನೇರವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. 21ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 21 verse 7. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. 6 and 7 ವಾಸಿ. ಆಗ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದವನು, ಎಲ್ಲ ನೆರವೇರಿತು, ನಾನೇ ಆದಿಯೂ ಅಂತ್ಯವೂ ಪ್ರಾರಂಭವೂ ಸಮಾಪ್ತಿಯೂ ಆಗಿದ್ದೇನೆ, ದಾಹ ಉಳ್ಳವನಿಗೆ ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯಲ್ಲಿ ಕ್ರಯವಿಲ್ಲದೆ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಕೊಡುವೆನು, ಜಯ ಹೊಂದುವವನು ಇವುಗಳಿಗೆ ಬಾಧ್ಯನಾಗುವನು, ನಾನು ಅವನಿಗೆ ದೇವರಾಗಿರುವನು, ಅವನು ನನಗೆ ಮಗನಾಗಿರುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரீற்றில் இலவசமாய் கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இவைகளிலே அவர் எதை வெளிப்படுத்துகிறார்? ಇವುಗಳ ಮುಖಾಂತರ ಆತನು ಏನನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ? நான் தான் அந்த பிதா. ನಾನೇ
அந்த பிதா என்கிற ஸ்தானத்தை விட்டு நான் குமாரனாக இந்த உலகத்தில் வந்தேன். ಆ ತಂದೆ ಎಂಬ ಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟು ಮಗನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದೆ. இப்ப இந்த குமாரனாக வந்தேன் என்று அவர் சொல்லுவதிலேயே ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ಈ ಮಗನಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದರಲ್ಲಿ ಜನರಿಗೆ ತೊಂದರೆಗಳಿವೆ. அவர் தேவனுடைய குமாரனாக வந்தார் என்பதை உலகம் பொதுவாக ஒத்துக்கொள்ளுகிறது. ಆತನು ದೇವರ ಮಗನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நாம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. ಆದರೆ ನಾವು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எப்படி ஒத்துக்கொள்வதில்லை? ಹೇಗೆ ನಾವು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ? நம்மை பொறுத்தளவுக்கு தேவனுடைய குமாரன் என்பது ஆதாம் என்று நமக்கு தெரியும். ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ದೇವರ ಮಗನು ಆದಾಮನು ಮಾತ್ರವೇ. அப்போ இவர் உலகத்தில் குமாரனாக வந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் ஆதாமாக வந்தார் என்று நமக்கு தெரியும். ಆದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಮಗನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದರೆ ಆತನು ಆದಾಮಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಅದನ್ನು ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் என்னவாக வந்தார்? ஆதாமாக வந்தார். ಅವನು ಆದಾಮನಾಗಿ ಬಂದನು. அவர் குமாரன் என்று சொன்னால் உலகம் நினைக்கிறது பிதா ஒரு இடத்தில் இருக்கிறார், குமாரன் வேறொரு இடத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறார். ಆತನು ಕುಮಾರನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಎಂದರೆ ಲೋಕ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ ತಂದೆ ಒಂದು ಕಡೆ ಇದ್ದಾರೆ, ಮಗನು ಒಂದು ಕಡೆ ಇದ್ದಾರೆ. அப்படி இல்லை. ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. அந்த பிதாதான் தன் குமாரனாகிய ஆதாமின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். ಆ ತಂದೆಯೇ ಮಗನಾದ ಆದಾಮನ ಸ್ಥಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. அதையே புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். ಅದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳುವಳಿಕೆಯಾಗಿ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பார்க்கலாம். 1 Corinthians chapter 15 verse 45. 1 ಕೊರಿಂಥರಿಗೆ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ. ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿ ಎಂದು ಬರೆದದೆಯಲ್ಲ, ಕಡೆ ಆದಾಮನು ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. அப்ப இங்க பிந்தின ஆதாம் என்று குறிப்பிடுகிறது யாரை பற்றி சொல்லுகிறது? ಕಡೆ ಆದಾಮನು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ? அது யாகுஷுவாவை பற்றி சொல்லுகிறது. ಅದು ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அது நமக்கு இதை கீழே வாசித்தால் நமக்கு புரியும். ಅದರ ಕೆಳಗಡೆ ಓದಿದರೆ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. அப்ப நமக்கு தெரிந்திருக்கிறபடி பிதாவாகிய தேவன் ஆதாம் என்கிற குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ಪ್ರಕಾರ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವನು ಆದಾಮನಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் ಈ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் போக முடியும். ಆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಮುಂದಾಗಿ ನಾವು ಹೋಗಬೇಕು. அப்போ இந்த தந்தை ஆதாமாக இந்த உலகத்தில் வந்தார். ತಂದೆಯು ಆದಾಮನಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. எதற்காக ஆதாமாக வந்தார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಆದಾಮಾಗಿ ಬಂದನು? ஆதாம் செய்ய முடியாமல் தோற்று போன விஷயத்தை இவர் ஜெயமாக செய்து முடிப்பதற்காக வந்தார். ಆದಾಮನು ಮಾಡಬೇಕಾದ ಕೆಲಸದಿಂದ ಆತನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರಿಂದ ಈತನು ಮಾಡಿ ಜಯ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ குமாரனாக அவர் வந்ததின் நோக்கமே ஆதாமை போல எல்லா சோதனைகளுக்கும் உட்பட்டு ஆனால் பாவம் இல்லாதவராக வெளியே வர வேண்டும். ಈತನು ಮಗನಾಗಿ ಬಂದ ಉದ್ದೇಶವೇ ಆದಾಮ ಹಾಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಶೋಧನೆಯಿಂದ ಜಯಿಸಿ ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஏனென்றால் ஆதாம் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் பாவியாய் மாறிவிட்டார். ಆದಾಮನು ಶೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ ಆತನು ಪಾಪಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದನು. அதே நேரத்தில் யாகுஷுவா சோதிக்கப்பட்டார், அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். ಅದೇ ರೀತಿ ಯಾಕೋಬನು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟನು, ಆತನು ಪಾಪವಿಲ್ಲದವನಾದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் அவர் வந்ததின் நோக்கம். ಅದುವೇ ಆತನು ಬಂದಂತ ದೃಷ್ಟಾಂತ. அப்ப அவர் ஆதாமாக இந்த உலகத்தில் வந்து ಆತನು ಆದಾಮಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ஆதாம் இழந்து போன கிரீடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ಆತಮನು ಕಳೆದುಕೊಂಡಂತಹ ಆ ಕಿರೀಟವನ್ನು ಆತನು ಪಡೆದುಕೊಂಡ. அந்த கிரீடத்தை அவர் பெற்றுக்கொண்டு ಆ ಕಿರೀಟವನ್ನು ಆತನು ಪಡೆದುಕೊಂಡು மீண்டும் அதை ஆதாமின் தலையில் வைத்தார். ಮತ್ತೆ ಆತನು ಆದಾಮನ ತಲೆಯ ಮೇಲೆ ಇಟ್ಟನು. வைத்தாரா? இப்ப ஆதாமாக இருப்பது யார்? நாம தான் ஆதாமாக இருக்கிறோம். நாம தான் ஆதாமாக இருக்கிறோம். அப்ப அந்த கிரீடத்தை அவர் ஜெயித்து கொண்டதான் அந்த கிரீடத்தை அவர் என்ன செய்தார்? நமக்கு கொடுத்தார். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் அவர் வந்ததின் நோக்கம். ಆದಾಮನಿಗೆ ಕಳೆದುಕೊಂಡ ಕಿರೀಟವನ್ನು ಆತನು ಜಯವಾಗಿ ಪಡೆದುಕೊಂಡು ಈಗ ನಮಗೆ ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்ப அதை எடுத்து நம்முடைய கையில் கொடுத்த பிறகு ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಾದ ಮೇಲೆ அவர் வந்த வேலை முடிந்து விட்டது. ಅದನ್ನು ಬಂದಂತ ಕೆಲಸವು ಮುಗಿಯಿತು. அந்த வேலை முடிந்த பிறகு அவர் பிதாவின் இடத்திற்கு போய்விட்டார். ಆತನ ಕೆಲಸ ಮುಗಿದ ಮೇಲೆ ಆತನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗಿದನು.
இப்ப என்ன எல்லாரும் நினைக்கிறீங்க, பிதாவினிடத்தில் போய்விட்டார் என்று சொன்னால் பிதா அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், இவர் போய் அங்கே சேர்ந்து விட்டார் என்று ಆ நினைக்கிறார். ತಂದೆ ಬಳಿಗೆ ಓದನು ಎಂದು ಹೇಳಿದರೆ ತಂದೆ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ, ಆತನ ಬಳಿಗೆ ಈತನು ಓದನು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. இவர் போய் பிதா என்கிற ஸ்தானத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். ಈತನು ಹೋಗಿ ತಂದೆಯ ಸ್ಥಾನವನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அந்த ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ಆ ಸ್ಥಾನವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡಾದ ಮೇಲೆ இங்கே அவர் இந்த பூமியில் இருந்த ஸ்தானம் காலியாக இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಂತ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಂತ ಸ್ಥಳವು ಖಾಲಿಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. இப்ப அவர் என்ன செய்கிறாரு, ಈಗ ಆತನು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ, அந்த இடத்தில் இப்ப ஆதாமை உட்கார வைக்க வேண்டும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆದಾಮನು ಕುಳ್ಳಿರಿಸಬೇಕು. அதைத்தான் அவர் நமக்கு செய்கிறார். ಅದನ್ನೇ ಆತನು ನಮಗೆ அவர் ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஜெயம் பெற்றார் அல்லவா? ಆತನು ಜಯ ಹೊಂದಿದನಲ್ಲವೇ? ஜெயம் பெற்ற அந்த ஆவியை அவர் நமக்கு தருகிறார். ಆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதற்கு முன்னாலே விழுந்து போன குமாரனுடைய ஆவி நமக்குள் இருந்தது. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬಿದ್ದಂತಹ ಕುಮಾರನ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇತ್ತು. இப்ப நமக்குள் என்ன குமாரனுடைய ஆவி இருக்கிறது? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಮಗನ ಆತ್ಮವಿದೆ? ஜெயம் பெற்ற குமாரனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. ಜಯ ಹೊಂದಿದಂತ ಮಗನ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெயம் பெற்ற குமாரனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறபடினாலே ಜಯ ಹೊಂದಿದಂತ ಕುಮಾರನ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ இப்பொழுது அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ಈಗ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಎಂಬ ಕೂಗುವ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ರೋಮಾಪುರದವರ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ನೀವು ತಿರುಗಿ ಭಯದಲ್ಲಿ ಬೀಳುವ ಹಾಗೆ ದಾಸನ ಭಾವವನ್ನು ಹೊಂದಿದವರಲ್ಲ, ಮಗನ ಭಾವವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ಈ ಭಾವದಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಎಂದು ಕೂಗುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒன்றை நன்றாக யோசித்து பாருங்க. ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஆதாம் பாவம் செய்த பிறகு ಆದಾಮನು ಪಾಪ ಮಾಡಿದ ಮೇಲೆ ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பப்பட்டார். ಏದೇನ್ ವನದಿಂದ ಆತನನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿದನು. அப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பப்பட்ட பிறகு ಆ ಏದೇನ್ ತೋಟದಿಂದ ಅವರನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿದ ಮೇಲೆ அவருக்கும் தேவனுக்கும் இடையில் உறவு இருந்ததாக நாம் வேதத்தில் பார்க்கவில்லை. ಆತನಿಗೂ ದೇವರಿಗೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಇತ್ತು ಎಂಬುದು ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ அதாவது ஆதாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை இழந்து போனார். ಆದಾಮನು ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬ ಕೂಗುವ ಹಕ್ಕನ್ನು ಆತನು ಪಡೆದುಕೊಂಡನು. இப்ப இந்த 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த வசனத்தை. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் ஆதாமின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஜெயம் பெற்ற புத்திரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். புரியுதா? இப்போ இந்த வசனத்தை இப்படி வாசிச்சீங்கன்னா இன்றைக்குள்ள மெசேஜ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அப்ப என்ன அடிமைத்தனங்கிறது என்ன? பாவம் செய்து ஆதாம் அடிமைத்தனத்திற்குள்ள ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி அவருக்குள்ள இருந்தது. ಆದಾಮನ ಪಾಪ ಮಾಡಿ ಪಾಪದ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದರಿಂದ ಅವನೊಳಗೆ ಆ ದಾಸತ್ವದ ಆತ್ಮ ತುಂಬಿತ್ತು. அப்போ யாகோஷுவா வந்து அந்த அடிமைத்தனத்தை அடித்து நொறுக்கி அவர் ஜெயம் பெற்று அந்த ஜெயம் பெற்ற ஆவியை இன்றைக்கு நமக்குள் தருகிறார். ಯಾಕೋಷುವ ಬಂದು ಆ ದಾಸತ್ವದ ಆತ್ಮವನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿ ಆ ಜಯದ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப அவர் பாவம் செய்த போது அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாமல் போனார். ಆತನ ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂದು ಕರೆಯಲು ಆಗಲಿಲ್ಲ. ஆனால் இப்பொழுது நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ಆದರೆ ಈಗ ಆತನನ್ನು ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬ ಕೂಗುವ ಅಧಿಕಾರವನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இதைத்தான் யாகோஷுவா நமக்காக செய்து முடித்தார். ಇದುವೇ ಯಾಕೋಷುವ ನಮಗೋಸ್ಕರ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவர் இருக்கிற இடம் எது? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಯಾವುದು? அந்த இடத்தில் இப்ப நம்மை கொண்டு உட்கார வைத்து விட்டார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈಗ ಆತ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾನೆ. அப்ப அவர் இருக்கிற இடம் பூரண புத்திரத்துவம் உள்ள இடம். ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಪೂರ್ಣ ಪುತ್ರರ ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பூரண ஆதாமாக அவர் மாறிவிட்டார். ಆತನು ಪೂರ್ಣ ಆದಾಮಾಗಿ ಬದಲಾವಣೆ ಹೊಂದಿದನು. தான் அவர் பட்ட பாடுகளினால எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் பூரண ஆதாமாக அவர் மாறினார். ಆತನು ಅನುಭವಿಸಿದ ಎಲ್ಲಾ ಬಾಧೆಗಳಿಂದ ಜಯವನ್ನು ಹೊಂದಿ ಪೂರ್ಣ ಆದಾಮಾಗಿ ಆತನು ಬದಲಾವಣೆ.
அதுதான் அவர் இருக்கிற இடம். ಅದುವೇ ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳ. அந்த இடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಏನು ಅರ್ಥ? நம்மையும் பூரண குமாரர்களாக மாற்றுகிறார். ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ಣ ಆದಾಮಾಗಿ ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. பூரண குமாரர்களாக பூரண குமார்த்திகளாக நம்மை மாற்றுகிறார். ಪೂರ್ಣವಾದ ಮಗನಾಗಿ ಪೂರ್ಣವಾದ ಮಗಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அதுதான் அவர் இருந்த இடம். ಅದುವೇ ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳ. சோ அந்த இடத்திற்கு அவர் போவதற்கு அவர் எந்த வழியை தெரிந்து கொண்டார்? ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಯಾವ ಮಾರ್ಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು? சிலுவையின் பாதையை தெரிந்து கொண்டார். ಶಿಲುಬೆಯ ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡನು. அதனாலதான் சீஷர்கள்ட்ட சொன்னாரு, நான் போகிற வழி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ಆದ್ದರಿಂದ ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಹೇಳಿದ್ದನು, ನಾನು ಹೋಗುವ ಮಾರ್ಗ ನಿಮಗೆ ತಿಳಿದಿದೆ, நான் போகிற இடமும் உங்களுக்கு தெரியும். ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳವೂ ಗೊತ್ತು. ஆனா சீஷர்களுக்கு அன்றைக்கு அது புரியவில்லை. ಆದರೆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಅದರಿಂದಲೇ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. இப்ப நாம் அந்த இடத்திற்கு போக வேண்டுமானால் நாமும் எப்படி இந்த பாடுகள் வழியாகத்தான் நாம் அந்த இடத்திற்கு போக முடியும். ನಾವು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿ ಹೋಗಬೇಕು. காரணம், அவரை போல நாம் பாடுகளை சகித்தோமானால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். ಹೇಗೆಂದರೆ ಆತನ ಹಾಗೆ ನಾವು ಬಾಧೆಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡರೆ ಆತನಿಗೆ ನಾವು ಸಮಾನನಾಗಿರುತ್ತೇವೆ. அது அவர் இருக்கிற இடம். ಅದುವೇ ಆತನು ಇರುವಂತ ಸ್ಥಳ. சோ அந்த இடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதாக அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತೀನಿ ಎಂದು ಆತನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்ப அவருடைய வழியிலே நாம் நடப்போமானால் கண்டிப்பாக அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடுவோம். ನಾವು ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ನಾವು அப்பொழுதுதான் யோவான் 14 அதிகாரம் 4 வசனம் நிறைவேறும். ಹಾಗೆಯೇ ಯೋಹಾನ 14:4 ವಾಕ್ಯ ನೆರವೇರುತ್ತದೆ. நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்ளுவேன். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಇರುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேறொரு வாக்குத்தத்தம், ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ, புதிய ஏற்பாட்டிலே இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಇದುವೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ. இப்ப நமக்கு தெரியும் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ಈಗ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದು. பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா? ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವಾ? இல்ல நாமே பரலோகமாக மாறப் போகிறோம். ಇಲ್ಲ ನಾವೇ ಪರಲೋಕವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೇವಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் நம்முடைய யாத்திரையின். ಅದುವೇ ನಮ್ಮ ಯಾತ್ರವಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது நம்ம விசுவாசிகளுக்கு தெரியும் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ಈಗ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ ನಾವು ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಯಾವ ಕಡೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. நாம் வேறொரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கவில்லை. ನಾವು ಬೇರೆಯವರ ಸ್ಥಳಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತಿಲ್ಲ. நம்மையே அந்த இடமாக மாற்றிக்கொள்ளும்படியாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮನ್ನೇ ಆ ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் அந்த இடமாக மாறின உடனே ನಾವು ಆ ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದ ಮೇಲೆ அவர் நமக்குள் வந்து தங்குவார். ಆತನು ನಮ್ಮೊಳಗಡೆ ಬಂದು ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான யாத்திரை. ಅದುವೇ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಯಾತ್ರೆ. நமக்கு இப்பொழுது தெரியும் நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று. ಈಗ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. யாராகிலும் உங்களை நிறுத்தி நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் உங்களாலே சொல்ல முடியும். ಯಾರಾದರೂ ನಿಲ್ಲಿಸಿ ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. மற்றவர்களிடத்தில் சொல்வதை விடுங்கள், ಬೇರೆಯವರ ಬಳಿಗೆ ಹೇಳುವುದು ಬಿಡಿರಿ. நமக்கு தெரிந்திருக்கிறது. ನಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நிறுத்தி நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ನೀವೆಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದರೆ ನಾವು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. இன்றைக்கு நாம் எங்கே போகிறோம் என்றால் நமக்கு தெரியும். ಈಗ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இடத்திற்கு நாம் போய் சேரும்படியாக ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಸೇರುವ ಹಾಗೆ யாகுஷோ மசிகா நம்மை வழி நடத்துவாராக. ಯಾಕುಷುವ ಮೆಸ್ಸನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಲಿ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ಈ ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ ಎಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. தேவரீர் உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಮಗೆ ಆಗುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ.
ಒದಗಿಸು. இந்த காலத்திற்கான அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி அப்பா. ಈ ಕಾಲದ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி நாங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்து சேரும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ಹಾಗೆ ನೀವು ಹೇಳಿದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಸೇರುವ ಹಾಗೆ ನಮಗೆ ಮಾಡು. இடையில் வருகிற எல்லா தடைகளையும் நாங்கள் தாண்டி வர எங்களுக்கு உதவி செய்யும். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುವಂತ ಎಲ್ಲ ಅಡಚಣೆಗಳನ್ನು ನಾವು ದಾಟಿ ಮುಂದಕ್ಕೆ ಬರಬೇಕು. கூடுமானால் இன்னும் அநேகரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். ಸಾಧ್ಯವಾದರೆ ಇನ್ನೂ ಅನೇಕರನ್ನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. இப்படியாக உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತರುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்தரும். ಬಂದಿದ್ದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೆಸರು ಹಿಡಿದು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. வர முடியாமல் போன பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ಬರಲು ಆಗದಿರೋ ಮಕ್ಕಳನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவர்களிடத்திலும் இந்த நாளினுடைய கிருபை தங்கட்டும் அப்பா. ಅವರಿಗೂ ಈ ದಿನದ ಕೃಪೆ ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಲಿ. எங்கள் மத்தியில சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥವಿಲ್ಲದ ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿದ್ದೇವೆ. நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்து விட்டு வந்தோமோ அந்த பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ನಾವು ಯಾರಿಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದೇವೋ ಅವರಿಗೆಲ್ಲ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அங்கே உம்முடைய மகிமை காணப்படும்படியாய் கிருபை ಅಲ್ಲಿ செய்வீர். ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಕಾಣುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. அந்த பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் நீர் கிருபை ಆ செய்யும். ಮಕ್ಕಳು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವ ಹಾಗೆ ನೀನು ಕೃಪೆ ಮಾಡು. உம்மை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಕೃಪೆ ಮಾಡು. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ಈ தகப்பனே. ಸೇವೆಯನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அநேக இடங்கள் காலியாக இருக்கிறதப்பா. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳು ಖಾಲಿಯಾಗಿವೆ ಅಪ್ಪ. அநேக ஜனங்களை கொண்டு இந்த இடத்தை நிரப்பும் அப்பா. ಅನೇಕ ಜನರನ್ನು ತಂದು ಇವತ್ತು ಜಾಗವನ್ನು ತುಂಬಿಸು. எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைத்தருளும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ನೀವು ತುಂಬಿಸಿರಿ. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிஹ நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ஆமென். யாகுவா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.